எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி பொட்டேட்டோஸ் இன் கேஷ்யூ கிரேவி. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம பேபி பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. பேபி பொட்டேட்டோஸ் ரெடியாக இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து பாலில் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அந்த முந்திரி பருப்பை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு முக்கியமானது. இப்போ ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க. நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோஸ் போட்டு நல்லா கோட் பண்ணி விடுங்க. அதில் தனியா பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி கொஞ்சம் எல்லாமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் அந்த பொட்டேட்டோஸில் ஒட்டரா போல் கொதிக்க விடுங்க. அப்புறம் அதில் ரெட் சில்லி பவுடர், அதாவது வரமிளகாத்தூள் போட்டு அதையும் சேர்த்து எல்லாம் மூடி குக் பண்ணுங்கள். நல்லா அது வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர், அரைச்சி வச்சுருக்கிற கேஷ்யூ பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சேர்ந்தா போல் ஆகிட்டு கொஞ்சம் திக்கான உடனே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி இறக்கினா சுவையான பேபி பொட்டேட்டோஸ் அண்ட் கேஷ்யூ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரியோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு சேர்த்தாதவங்க இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம்.